வணக்கம். எங்கள் ஊர்லெல்லாம் வம்ப விலை கொடுத்து வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மூக்கு உடைகிறது அப்படின்லாம் சொல்லுவாங்க. நான் இதை எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வீடியோ பாருங்கள், இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்திருப்பது. அதில் யார் வம்ப விலை கொடுத்து வாங்கினா யாரோட மூக்கு உடையுது அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். பார்த்துருங்க. அந்த குறுவை சாகுபடிக்கு அந்த நிவாரணம் ஏற்கனவே கொடுத்தாச்சு, வழங்கியாச்சு. இது அரசியலே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்களுக்கு இது எப்படி தெரியாமல் போச்சுன்னு எனக்கு தெரியல. முன்ன பின்ன பேப்பர் படிச்சிருந்தா நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்பெஷல் பேக்கேஜ்னா நீங்கள் கொடுத்தது 134 கோடி கொடுத்தீங்க. அது அனைத்து அரசுலையும் கொடுக்கறக்கூடிய ஸ்பெஷல் பேக்கேஜ் தான். இப்போ வறட்சி நிவாரண நிதி அவங்க கேட்குறாங்க. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்க வேண்டும். இது வெறும் டெய்லி காலைல பேப்பர் படித்தா மட்டும் பத்தாது. அங்கே அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அனைத்து விவசாயிகளோடையும் போய் கலந்து பேசி அவங்களுடைய கோரிக்கைகள் என்னென்னு நீங்கள் தயவுசெய்து கேட்டுக்கொள்ள வேண்டும். கர்நாடகாவில் அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி முன்னாள் முதலமைச்சர்லாம் வர சொல்லி அவங்களுடைய கோரிக்கைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த தாவேக அரசு ஏன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவதற்கு என்ன உங்களுக்கு பயம், என்ன உங்களுக்கு தயக்கம் என்பதை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதே மாதிரி குறுவை பாதித்த சம்பவம் இன்னைக்கு கேள்விக்குறியாக நிலையில் விவசாயிகளுடைய தொடர் கோரிக்கை டெல்டா மாவட்டங்களை வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவித்து அதற்கான உரிய நிவாரணங்களை அவங்க தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. எனவே அதையும் இந்த அரசு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. அதாவது எதிர்க்கட்சிகள் ஒரு செய்தியை கேட்குறாங்க, அதற்கு நடந்திருக்கு, நாங்கள் செய்தோம் செய்யலை அப்படிங்கிறதோட முடிஞ்சிருச்சு இல்லையா, அவ்வளோதான். ஆனால் அதில் பேப்பர் படிக்கிறீங்களா அப்படின்லாம் கேட்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய தாவேக்காரங்களை பார்த்து கேட்பாங்க, எப்பா அங்கே இருக்கிறதெல்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கிங் இந்த மாதிரியான பெரிய மேதாவிகளா அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? சரி, இப்போ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டாம், இந்த வீடியோவே உங்களுக்கு ஆதாரம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு நாம் வைக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன தெரியுமா? தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக வைக்கக்கூடிய வேண்டுகோள், நீங்கள் வெளிநடப்பு செய்யாதீங்க. நீங்கள் உள்ள முழு நேரம் இருந்தாலே இந்த தாவேக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க யார் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சரி, இப்போது நான் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த நடந்து முடிந்த தேர்தலில் அரசு ஊழியர்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு தமிழக வெற்றி கழகத்திற்கு ஏறத்தாழ 95% அரசு ஊழியர்களும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களித்தார்கள். இப்போ தபால் ஓட்டுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு தனக்கு வாக்களித்த 95% அரசு ஊழியர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆப்பு வச்சிருக்கிறார். என்ன தெரியுமா அது? அதாவது அரசு ஊழியர்களுடைய ஓய்வு ஊதியம் இருக்கிறதல்லவா, அந்த ஓய்வு ஊதியத்தில் 14,000 கோடி ரூபாயை கட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம நிறைய பேசலாம், கூடுதலாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தாவேக அரசு என்ன செய்திருக்கிறது அப்படின்னா எதுவும் செய்யலை. ஆனால் ஒன்று மட்டும் செஞ்சுருக்கிறாங்க, அதுதான் ஹைலைட். நாங்கள் வந்தால் டாஸ்மார்க்கை ஒழிப்போம், பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா. இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ 4,000 டாஸ்மார்க்குகள், இது குறித்த முழு தகவல்கள் அடங்கிய ஒரு ஆன்லைனை தாவேக அரசு ஆரம்பித்திருக்கிறது. என்ன காரணத்துக்காக தெரியுமா? அது நமக்கு தெரிஞ்ச காரணங்களை சொல்கிறேன். அதாவது நீங்கள் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இனிமேலாக இந்த ரொம்ப அலைய வேண்டிய தேவையில்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு பாரில் போய் தண்ணி வாங்கணும், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அது மக்களுடைய அந்த சுமையை குறைக்கிறதுக்காக விஜய் அவர்களான தலைமையிலான தாவேக அரசு ஆன்லைன்லேயே இனி நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றளவில், இப்போ நான் இங்கே இருந்து அந்த டாஸ்மார்க்கினுடைய அந்த முகவரியை இந்த சைட்டை போட்டேன் அப்படின்னா, நான் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 5 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உள்ள இருக்கக்கூடிய பகுதிகளில் எந்தெந்த டாஸ்மார்க்குகள் இருக்குது அப்படிங்கிற தகவல்கள் எனக்கு வந்துடும். பிறகு என்னென்ன பிராண்டில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லை, நீங்கள் கூடுதலான ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்டாக்கு தீர்ந்துருச்சேன்னு நம்ம பயப்பட வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஸ்டாக் டீட்டெயில் எல்லாமே கம்ப்ளீட்டாக அதில் வந்துடும். அதனால் அப்படி ஒரு மகத்தான சேவையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தாவேக
தமிழக வெற்றிக்கழக அரசு களமிறங்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. தமிழர்களுக்கு இதைவிட ஒரு மிகப்பெரிய சேவையை செய்ய முடியுமா? சரி, இப்போ நான் கொடுத்த விளக்கம் இருக்கு இல்லையா, இப்போ ஆன்லைனில் டாஸ்மாக் அப்படிங்கிறது நான் கொடுத்த விளக்கமெல்லாம் ஒன்றுமே இல்லை. தமிழக வெற்றிக்கழகத்தை சார்ந்த ஒரு எம்எல்ஏ கொடுக்குறாரு பாருங்க விளக்கம், வரலாற்றில் குறிக்கப்பட வேண்டிய விஷயம். அதையும் நீங்கள் இந்த இடத்துல பார்த்துருங்க. மதுபானங்களை வந்து நீங்கள் ஆன்லைனில் விற்க போகிறீங்களா, டோர் டெலிவரி பண்ண போகிறீங்களா, எல்லாருக்குமே மதுபானம் ஈஸியாக கிடைக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறீங்களா அப்படின்னு நிறையா பேர் சொல்லிட்டு இருக்காங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கோம். உண்மையாலும் அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னொன்று விஷயம் என்னென்னா, எங்கே இருந்தாலும் மதுபானம் கொண்டு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறது தான். பட் ஆனால் இதோட நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், எங்களுடைய டாஸ்மாக் தொழிலாளர்களோட பணி சுமையை குறைக்கிறதுக்கும், அந்த கேஷ் ஹேண்ட்லிங்னு சொல்லுவாங்கள்ல, பணம் வாங்கி பணம் கொடுக்கறதுல இருக்கக்கூடிய அந்த சிரமங்களை தடுப்பதற்கும், நேராக கடைக்கிட்ட போய் அந்த கடை என்ன வந்து கொடுத்து அவங்களுக்கு எந்த மாதிரி மதுபானங்கள் வேணுமோ, என்ன ப்ராடக்ட் வேணுமோ, அந்த கன்சூமர் என்ன நினைக்கிறாரோ அதை செலக்ட் பண்ணி அதுலேயே பேமெண்ட் பண்ணி அந்த கியூஆர் கோட் அந்த கடையில் காட்டினா மட்டும்தான் அந்த மதுபானங்கள் அவங்க என்ன பே பண்ணியிருக்காங்களோ அது கொடுக்க போகிறாங்க. ஸோ இதோட நோக்கம் என்னன்னா, தொழிலாளரோட பணி சுமை குறையும், அதே நேரத்தில் இந்த முறைகேடாக இந்த 10 ரூபா வாங்குறதும் பெரிதளவும் குறையும். ஏன்னா அதில் தெளிவாக சொல்லிடுவோம், எந்த அமௌண்ட் கொடுக்குறாங்களோ இந்த கன்சியூமர் முடிவு பண்ணுறது தான். இதுதான் இதோட எம்ஆர்பின்னா அந்த அமௌண்ட் கொடுத்தா போதும், அதில் என்ன கேட்குதோ அது கொடுத்தா போதும். ஸோ மிகப்பெரிய கிட்டத்தட்ட கடந்த காலங்களில் பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய இந்த 10 ரூபா அந்த எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க, முறைகேடாக வாங்குறாங்க அப்படிங்கிற பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து தவறான முறையில் ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்ணுறாங்க அப்படி நினைக்காதீங்க. இது வந்து அதுக்காக எடுத்த முன்னெடுப்பு கிடையாது. 10 மணிக்கு மேலே குடிக்கிறவங்க நிறைய, அந்த அதிகமாக குடிக்கிறவங்க நிறைய அந்த விபத்தில் போய் சிக்கிடுறாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கோம் காவல்துறை மூலமாக. அதுக்கான சில கடைகளில் சில ஆலைகள்ல இருந்து வரக்கூடிய அந்த ப்ராடக்ட் மட்டும்தான் சேல் பண்ணுறாங்க. நாங்கள் கேட்குறது கிடைக்க மாட்டேங்குது, கொடுக்க மாட்டேங்கிறாங்க, உள்ளேயே வச்சுக்கிறாங்க, வேறு ஆட்களுக்கு தான் கொடுக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருந்துச்சு. இது ரொம்ப வெளிப்படைத்தன்மையாக டிரான்ஸ்பரன்சி. இதில் எந்த கடையில் எந்த மதுபானங்கள் இருக்குங்கிறது இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏதாவது ஒரு மதுபான ஆலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறது இது மூலம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது முழுக்க வெளிப்படைத்தன்மையாக இருக்கும். இப்போது தண்ணி வரல, தண்ணி ஏன் வரல அப்படின்னா அங்கே மழை இல்லைன்னு சொல்கிறாங்க. டேமில் தண்ணி இருக்கா? இருக்குது. மழை இல்லைன்னாலும் இருந்தாலும் டேமில் தண்ணி இருந்தால் அவங்க நமக்கு தண்ணி கொடுத்தாகணும் சார், கொடுத்து தான் ஆகணும். அதை வாங்கிறதுக்கு ஒரு திறமை வேணும். கடந்த 50 வருட காலமாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் மீது பல விமர்சனங்கள் நமக்கு இருக்கலாம். ஆனால் தண்ணி வந்தது, அவங்க தலையிட்டார்கள், செய்ய வேண்டிய வேலைகளை செய்தார்கள், கரெக்டாக நமக்கு தண்ணி வந்தது. ஆனால் தண்ணியை காணோம் சார். மழை இல்லைன்னு சொன்னால் சோறு எவ்வளோ கஷ்டம் இப்போ நம்ம யோசித்து பார்த்துருக்குறோமா? அதனால் அதெல்லாம் செய்யப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, நீங்கள் இப்போ தேர்தல் வாக்குறுதிகளாக நிறைய வடை சுட்டிங்க இல்லையா? எவ்வளோ வடை! ஏன்னா வருவீங்கன்னு உங்களுக்கே சந்தேகம் இருந்தது, நீங்கள் வடை சுட்டு விட்டுட்டீங்க. நான் என்ன கேட்குறேன், குறைந்தபட்சம் அதில் ஒரு 10 திட்டங்களாவது, இப்போ ஒரு 6 சிலிண்டரு இலவசம், இல்லை ஒரு 2500 ரூபா மகளிருக்கான உரிமை தொகை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 4-5 விஷயங்களையாவது எடுத்து நாங்கள் அதை ஒரு வருடத்தில் கொண்டு வந்துடுவோம். இதுக்கப்புறம் ஒரு 2 வருடம் கழிச்சு இதை கொண்டு வருவோம், இதை அதுக்கு படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம்னா அது குறைந்தபட்சம் சொல்ல வேண்டாமா? எதுவுமே இல்லையே, எதுவுமே இல்லை, புதிய திட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் களை கட்டப் போகுது ஆன்லைன் வழியாக. உங்களுடைய பெரிய சாதனையாக தான் தமிழ்நாட்டு மக்கள் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.